ஷஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டரின் குழுவும் செங்கதிர்வேலும். இந்த கவசம் எப்படி தொடங்குச்சின்னு பார்க்கலாம். இதோடைய கதை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் முருக பக்தராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாலதேவராய சுவாமிகள் தீராத முருக பக்தர். அவருக்கு ஒரு நாள் கடுமையான வயிற்று வலி வரும்போது அவருக்கு ஏகப்பட்ட வைத்தியம் பண்ணியும் எதுவுமே சரியாகாதனால ஒரு பெரிய மன உளைச்சல் ஆகிறாரு. மன உளைச்சலில் அவர் தப்பான முடிவு எடுக்கிறாரு. அவர் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கடல்லே விழுந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு அங்கேருந்து திருச்செந்தூருக்கு போகிறாரு. திருச்செந்தூரில் அப்போ சூரசம்ஹார விழா நடக்க இருக்குது. முதல் நாள் அவர் என்ன பண்ணுறாரு, திருச்செந்தூருக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்ச பின்னாடிக்கு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கும் போது திருச்செந்தூரில் முதல் நாள் நீராடிட்டு கடலில் நீராடிட்டு போய் சுவாமியை பார்த்துட்டு தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணும்போது அவருடைய தியானத்தில் முருகர் போதிக்கிறாரு, எனக்கு கவசம் பாடு, கந்த சஷ்டி கவசம் பாடு அப்படின்ட்டு. திருச்செந்தூருக்கே உரிய இந்த கவசம் முதல்ல பாலதேவராய சுவாமிகள் முருகர் காட்சி அளித்து அவருடைய ஞானம் பிறந்து அவர் பாட ஆரம்பிக்கிறாரு.